Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல நம்ம த க்ரோஸ் பிரின்ஸ்ல கம்மியாட் நம்ம ரெயினல்ல கூண்டுக்குள்ள போட்டு இம்பீரியல் பேலஸ்க்கு வண்டியில கிளம்புனதை வர பார்த்திருப்போம். முன்னாடி நம்ம மெயின்லி ஜூல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ சில வயல்ட் அனிமலை படிச்சு கேஜுக்குள்ள கஷ்டப்பட்டு போட்டிருப்பா. ஆனா இப்போ அவளுக்கே இந்த நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல. என்ன வெளியே விட்டா டுப்புக்குன்னு காக்கான்னு கத்திட்டு இருந்தா. வண்டி குலுங்குன்னு குலுங்குனதுல வேற மண்டெல்லாம் அவளுக்கு சுத்திட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் அந்த கூண்டு திறந்து விட்டு ரெய்னர் நீ நல்லா தானே இருக்கேன்னு கம்மியூட் கேட்டான். ரெய்னர் கடுப்பாகி நல்லாவா இருக்குன்னு கேட்ட இந்த வாங்கிக்கோன்னு அவனோட கையை படிச்சு கடிச்சு விட்டா. ரெய்னர் அப்செட்டா இருக்கிறது கம்மியூட்க்கு புரிஞ்சுது. அதனால அவளோட தலையை தடவி விட்டு மன்னிப்பு கேட்டான். ஆனா ரெய்னர் கோவமா இப்படி தலையை கொடுத்தா நான் சரியாயிருவேன்னு நினைக்கிறியாடா? ஆமா நான் சரியாயிருவேன்னு அப்படியே மெல்ட் ஆயிட்டா. கம்மியூட் அவகிட்ட சாரி என்னால அவனை அப்படியே விட முடியாது. உன்னை இம்பீரியல் பேலஸ்க்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்சத இப்படி கூண்டுக்குள்ள போட்ட. இனிமே நீ யாருன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ சோசாவா இருந்துக்கோ, டிராகனா இருந்துக்கோ. ஆனா எந்த இருந்தாலும் நீ என்னோட லக்கேஜாம். அதனால பிளீஸ் என்ன விட்டுறாதுன்னு சொல்லி அவளோட பீக்ல கிஸ் பண்ணான். ஏதோ என்ன அவன் கிஸ் பண்ணிட்டானான்னு ரெய்னருக்கு ஷாக் தாங்க முடியல. அவ ஷாக்ல இருக்கப்பவே கம்மியூட் அவகிட்ட நம்ம இம்பீரியல் பேலஸ்க்கு போனதும் நம்மளை சுத்தி எனிமிஸ் இருப்பாங்க. நான் யார நம்பணும் நம்ப கூடாதுன்னு முடிவை வேற பண்ணணும். ஆனா இப்போ நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்புறேன்னு சொன்னான். இதெல்லாம் கேட்ட ரெய்னருக்கு ஒரு பேர்டா இருக்கா. அவனால பேச முடியாதுன்னு தான் கம்மியூட்டோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி நான் மட்டும் மனுஷியா இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காதுன்னு நினைச்சு அவன் கிட்ட போய் நான் வெறும் காகமா இருக்கனால உனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா அப்படி இருந்து நான் எப்போ உன் கூடவே இருப்பேன்னு நினைச்சா. பார்த்தா ஒரு செகண்ட்ல ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு ஆன மாதிரி தெரிஞ்சது. ஆனா இல்ல, அவரு காகமா தான் இருந்தா. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்க இந்த பிரம்மாண்டமான இம்பீரியல் பேலஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. கம்மியூட்டோட ரூம் பார்த்து ரெய்னல் வாய பறந்துட்டா. அங்க ஏகப்பட்ட ஷைனியான பொருட்கள் இருந்தது. அதுல இருந்து ஒண்ணு திருடினா கூட கண்டுபிடிக்க முடியாது போலன்னு நினைச்சு இல்ல நீ முன்னாடி ஒரு மனுஷி மறந்துடாது, நீ ஒரு காக்கா இல்லைன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. அப்ப கம்மியூட் அவகிட்ட ரெய்னர் எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போகணும், நீ காமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு சொல்ல அவளும் காக்கான்னு ஓகே சொன்னா. அப்படியே அவனோட சர்வன் கிட்ட இந்த பறவையை பாத்துக்கோன்னு சொல்லி அதை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் அவ்வளவுதான் மிரட்டிட்டு அங்க இருந்து போனா. அந்த சர்வன்ட் அழுதுட்டு ஐயோ எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு நினைச்சு ரெய்னரை பார்த்து நான் ஏன் இந்த சாவின் சின்னமான பறவையை பார்த்துக்கணும், ஆனா இது பிரின்ஸோட ஆர்டர் வேற, எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சு ரெய்னருக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட கொடுத்தான். அது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியணும்னு அந்த ஃபுட்டை கொஞ்சம் கியூட்டா காட்டியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே புழு பூச்சிங்க. அதை பார்த்ததும் ரெய்னல் உறைஞ்சு போயிட்டா. ஆனா அந்த சர்வன் மனசுல பேர்ட்ஸ்க்கு புழுங்கதான் பிடிக்கும்ல, சோ இதுக்கும் பிடிக்கும்னு அதை நம்பினா. ஆனா அவ ஷாக்ல கத்துனது கம்மியூட்கே கேட்ட மாதிரி இருந்தது. ஆனா அதெல்லாம் வெறும் கற்பனை தான். அவளை விட்டு வந்ததும் கவலைப்படுற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனா. அதே சமயத்துல அந்த லெவலின் அவன் கிட்ட நீ உயிரோட தான் இருக்கியான்னு சந்தோஷமா கேட்டு வந்தா. ஆரம்பிக்க போகுதுடான்னு மனசுல நினைச்சு எப்படி இருக்கான்னு கம்மியூட் கேட்டான். அப்ப லெவலின் கம்மியூட்டோட கைய படிச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், நீ காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு அதிர்ச்சியானு உனக்கு தெரியுமா, உன் பவர் அவேக்கன் ஆகல, வெளியே எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுமான்னு மாக் பண்ற மாதிரி கேட்டான். ஆனா கம்மியூட் சிரிச்சிட்டு இவன் கொஞ்சம் கூட மாறல, இப்படி பேசினா நான் கோவப்படுவேன்னு நினைக்கிறான் போலன்னு நினைச்சு கேட்க கஷ்டமா இருக்கு, உன் ஜோக்குக்கு நான் ஒத்துழைக்கணும் தான், ஆனா இந்த சின்ன விஷயத்துக்கு நீ கவலைப்படுறன்னு சொல்றத கேட்க எனக்கு நிஜமாவே கஷ்டமா இருக்குன்னு ஒரு மாதிரி கிண்டலா சொன்னான். இதை கேட்டதும் அந்த லெவலின் கொஞ்சம் ஷாக் ஆனா. நிறைய பேரு இவனோட பவர் சீக்கிரம் அவேக்கன் ஆனதால இந்த மூணாவது இளவரசன் லெவலினை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அவன் மெத்தனமாவோ அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்க எந்த எஃபர்ட்ஸும் போடாதனால அவன் வளர்றப்ப ரொம்ப திமிராவும் இம்மெச்சூராவும் இருந்தான். இப்ப கூட கம்யூட்டோட பவர் அவேக்கன் ஆனது கூட அவனுக்கு தெரியல. இதனாலதான் அவனால சிம்மாசனத்தை கைப்பற்ற முடியல. கம்யூட் அவன் கிட்ட உன் கூட சேர்ந்து அப்புறமா விளையாடுற, நீ எனக்காக தேர்தல் குழு எல்லாம் செஞ்சிருக்க போல, ஆனா அதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்ல லெவலின் தடுமாறி சிரிச்சிட்டு நீ எதை பத்தி பேசுறன்னு புரியலன்னு சொன்னா. இதுவரை திரும்ப சண்டை போடணும்னு கம்மியூட் நினைச்சது இல்ல. ஆனா இப்ப ஏளனமா சிரிச்சுட்டு என்னமோ நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நான் போய் இப்ப அப்பாவை சந்திக்கணும்னு அவனை விட்டு நடந்து போனா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எம்ப்ளாயர் முன்னாடி மண்டி போட்டு அவரை கிரீட் பண்ணா. அவரும் பெட்ல கொஞ்சம் முடியாம படுத்துட்டு இருந்தாரு. நீ காணாம போயிட்டேன்னு சொன்னாங்க, நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்டேன்னு சொன்னாரு. அவனும் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நல்லாவும் இல்ல மோசமாவும் இல்ல, நீ பயப்படுற மாதிரி நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன், அதனால இதெல்லாம் பேச வேண்டாம், என்னால நம்ப முடியல உன் பவர் இப்போதான் அவேக்கன் ஆயிருக்குன்னு, கொஞ்சம் லேட்டான மாதிரி தெரியலையா, அதனாலதான் உன் தம்பி உன்னை இந்த மாதிரி பண்றான்னு இரும்பிட்டே சொன்னாரு. கம்ப்யூட்டரோட பவர் வந்தது இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாரு நினைச்சு சிரிச்சுட்டு
ஆனா அவனோட ட்ரிக்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என் கோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்ல எம்பரர் கடுப்பா சரியான முட்டாள்டானின்னு சொன்னாரு. கம்மியூட்டர் சிரிச்சுட்டு இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அண்ட் இதுக்கு மேல நீங்க கவலையே பட வேண்டாம் யுவர் மெஜஸ்டி. சிம்மாசனத்துக்கான சண்டையை நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் நீங்க எம்பரஸோட மறுபிறவில போய் சேர்ந்துருவீங்க தானேன்னு ஒரு மாதிரி சொன்னா. அதை கேட்டு அவரும் ஷாக் ஆனாரு. ஆனா கம்யூட் மறுபடியும் அதனால எங்கள ஒருத்த மட்டும் இருக்க வர அப்படியே இருங்க ப்ளீஸ்னு சொல்ல எம்பரரே சிரிச்சுட்டு திமிரு படிச்ச ராஸ்கல்னு திட்டினாரு. இதுலயே அவங்களுக்குள்ள கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்பலாம். அப்ப கம்யூட் இழந்து ஹர் மெஜஸ்டி மட்டும் நோயால சாகாம இருந்திருந்தா இந்த அரியணைக்கான சண்டை பணிவா இருந்திருக்குன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனான். இத கேட்ட எம்பரரும் ஒரு மாதிரி சோகமாகி மறுபடியும் சிரிச்சுட்டே அவனுக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நீ அவனை பார்த்தா இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு அங்க இருந்த எம்ப்ரஸோட பெயிண்டிங்க பார்த்து கேட்டாரு. ஒரு ஓனர் தன்னோட வாழ்க்கையை ஒரு பார்ட்னர் கூட தான் செலவிடும். அப்படி துரதிருஷ்டவசமா அந்த பார்ட்னர் இறந்து போனா அந்த ஓனர் உடம்பு முடியாம இறந்து போய் அந்த பார்ட்னரை சொர்க்கத்துல சந்திக்கும். எம்பரர் மனசுக்குள்ள கம்யூட் அவனுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு உன் சிரிப்பை மறுபடியும் பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியே இந்த பக்கம் கம்யூட்டோட ரூம்ல நம்ம ரெய்னர் பசியில காக்கான்னு கத்திட்டு கிடந்தா. அந்த சர்வெண்ட்டுக்கு வேற இந்த காக்கா ஏன் புழுக்களை சாப்பிடல, ஒருவேளை பசிக்கல போலன்னு நினைச்சா. ஆனா அவதான் அதெல்லாம் சாப்பிட மாட்டாளே. அடே கம்மியா சீக்கிரம் வாடான்னு நினைச்சு கண்ணை மூடி லைட்டா திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல அந்த புழுக்கள் இருக்க பவுல் இருந்தது. அதுங்க வேற பழக்க நெறிஞ்சிட்டு கிடக்குங்க. பேசாம ஒரு வாய் சாப்பிட்டு பாக்கலாமா? ஏன்னா என் உடம்பு ஒரு காக்கா உடம்பு தானே. அப்ப அதுக்கு புழுக்கள் பிடிக்கும்னு நினைக்கும் போது அவளுக்குள்ள இருக்க மனுஷ தன்மை அவளை ஓங்கி ஒரு அற விட்டது. கம்யூட் வரலன்னா அவ அதை கண்டிப்பா சாப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்ப கம்யூட் அங்க வந்து கவலையோட நீ பசியில இருக்கியான்னு ஷாக் ஆனான். அவனை பார்த்தது ரெயினல ஒரே அழுக. கம்யூட் அந்த சர்வன்ட்ட பார்த்து அதுக்குள்ள இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டா, போய் பழங்களும் கறியும் எடுத்துட்டு வந்து கத்த அவனும் குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இப்பதான் ரெய்னல் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சா. ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அவளுக்கு. கம்யூட் அவ கிட்ட ரெய்னல் சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க வா, இம்பீரியல் பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இதை வச்சு நீ எவ்வளவு வேணா விளையாடுன்னு சொல்லி அவ முன்னாடி ஒரு பெட்டி ஃபுல்லா ஷைனிங்கா இருக்க ஜுவல்ஸை வச்சான். அதை பார்த்து ஷாக் ஆகி ஆஹா இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குமோ, நான் ஒரு பறவையா இருந்து நான் நேசிக்க பண்றேன், நான் ஒரு மனுஷியா இருந்து என்ன கம்யூட் இதே மாதிரி நேசிச்சா நல்லா இருக்கும். ஆனா இது என்ன மனுஷியா மாத்தாது போல, அதனால கை விட்டுறலான்னு அவளே நினைச்சுக்கிட்டா. கம்யூட் அவகிட்ட இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க ரெய்னலும் அதுல இருந்து ஒரு ஜெம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா. அதை பார்த்ததும் ஆஹா என் குழந்தை எனக்கு கிஃப்ட் கொடுக்குதேன்னு கம்யூட்க்கு ஒரே குஷி. நான் எம்பரர் ஆனதும் காகத்தை தான் சின்னமா அறிவிக்க போறேன்னு அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவ்வளவு வில்லத்தனமா கியூட்டா சிரிச்சுட்டு இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தானே சிரிச்சுக்கிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கார்டன்ல ரக்கையை விரிச்சிட்டு நல்லா பறந்துட்டு இருந்தா. அவ சுத்தி தெரியறத பார்த்த ஒரு கிளீனர் இது சைனஸோட கார்டன்ல சாவி சின்னமான காக்காவா, அதை மட்டும் நான் துரத்தலைன்னா அப்புறம் என்ன கொன்றுவாங்கன்னு நினைக்கும் போது பின்னாடி இருந்து கம்யூட் வந்து இருக்கட்டும் விடுங்க, இதுக்கப்புறம் இந்த பறவையை துரத்த வேண்டாம், அது ரொம்ப ஸ்பெஷலான பறவை, அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அவரும் பயந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. அவர் போனது கம்யூட் மனசுல எல்லாருக்கும் எப்பவும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவ மேல ஏதாவது மார்க் பண்ணணும், அப்பதான் அவளை யாரும் சீண்ட மாட்டாங்கன்னு நினைச்சான். அப்போ ஆப்போசிட்ல யாரோ நடந்து வரத ரெய்னர் கவனிச்சா. அங்க வந்தது அந்த லெவலும் தான். ஹே கம்யூட், நீ ரூம்லயும் இல்ல ஆபீஸ்லயும் இல்ல, ஒருவேளை மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சேன்னு கிண்டலா கேட்டான். இதை பார்த்த ரெய்னர் யாரும் இவன் திமிரு பிடிச்சவனும் காண்டானா. கம்யூட் அவன் கிட்ட சரி என்னையும் தேடுற, உனக்கு நிறைய டைம் சும்மா இருக்கும் போலேன்னு கேள்வியா கேட்க சே எவ்வளவு கஷ்டம், நான் என் அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், எனக்கு இப்படிதான் நடத்துவியா, உனக்கு நம்ம சேஃபியாவை பிடிக்குது ஆனா என்ன பிடிக்கலன்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கிறத ரேடியன்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் மறுபடியும் சரி அதை விட நான் இன்ட்ரெஸ்டிங்கா கேள்விப்பட்டு இங்க வந்தேன்னு சொல்லி கோபமான குரலோட நீ எம்பரர் கிட்ட இந்த சண்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன்னு சொன்னாமே அது உண்மையான லெவலன்னு கேட்டான். கம்யூட்டர் சிரிச்சுட்டு ஆமா, அடுத்து எம்பரர் யாரு, அடுத்து யாரு சாக போறான்னு முடிவு பண்ணணும் தானேன்னு சொன்னான். அதை கேட்டதும் லெவலன் கேலியா உன் வாயில இருந்து இது வரும் நான் எதிர்பார்க்கல, உனக்கு இன்னும் பவர் கூட அவேக்கன் ஆகலன்னு சொல்ல அது சொல்ல உனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன், உன் பவர் அவேக்கன் ஆகி இன்னும் நீ அரியணையில ஏறல, நான் காணாம போனப்போ நீ நோபல்ஸோட மனசை மாத்தி வந்திருக்கலாம், ஆனா இல்ல அதுக்குள்ள ஏதோ வின் பண்ண மாதிரி நடந்துக்கிறியப்பான்னு அவனும் கேலியா கேட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேனியருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கம்மிட் அவன் கிட்ட போய் யோசிச்சு பாரு லெவலன், உனக்கு பவர் இருக்கு, வாய்ப்பு இருந்தது, ஆனா அதை நீ பயன்படுத்திக்கல, அப்ப யாரு முட்டாள்னு பாத்துக்கோ, இனிமே நான் உனக்கு புரியுற மாதிரி தான் பேசணும் போலன்னு சொல்ல
லெவ்லின் கோவத்தோட அவனோட பவரோட கம்யூட் கிட்ட சண்டை போட போனா லெவ்லின் ஒரு யூனிஃபார்ம் மாறி இருக்கிறத பார்த்த கம்யூட், நீ நீ பார்க்க ஒரு ஊனை மாதிரி இல்ல, ஒரு நாய் மாதிரி இருக்கான்னு சொன்னா. அதை கேட்டு கோவத்தோட லெவ்லின் கம்யூட் மேல பாஞ்சு போய் கடிக்க போனா. கம்யூட்க்கும் மனசுக்குள்ள இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதே ரெய்னர் பறந்து வந்து லெவ்லினோட மண்டையிலேயே ஒரு அடியை போட்டா. அவ அடிச்சதுக்கே இந்த லெவ்லின் தொப்புன்னு போய் விழுந்தான். ரெய்னர் கோவத்தோட எவ்வளவு தைரியம் இருந்தா கம்யூட் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி அவளோட காலை வச்சு அவளோட மூச்சு மேல கீறிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்தா கம்யூட்னால இதுவா என் தம்பின்னு நம்ப முடியல. ஆனா இப்படி போயிட்டே இருந்தா ரெய்னருக்கு ஆபத்தாயிரும்னு நினைச்சான். ரெய்னல வர லெவ்லின் பாஞ்சு போய் கடிக்க போனா. ஆனா அப்ப டக்குனு கம்யூட் போது நிறுத்துன்னு சொல்லி லெவ்லினை எட்டி வராத விட்டான். லெவ்லின் ஹியூமனா மாதிரி வாயில இருந்த ரத்தம் வழிய தூரமா போய் விழுந்தான். கம்யூட் கோவமா, என் கார்டனுக்கு பெர்மிஷனும் இல்லாம வந்து ஒரு காக்கா கிட்ட அடி வாங்கியிருக்க, நீ பார்க்க மட்டும் நாய் மாதிரி இல்ல, நீ நாய் தான் போல. ஆனா இம்பீரியல் பரம்பரை நரம்புல நாயோட ரத்தம் ஓடலன்னு சொல்ல வாய மூடு. அந்த பறவைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்துல அட்டாக் பண்ணிருக்கோன்னு லெவ்லின் கோவப்பட்டான். கம்மிட் அவன் கிட்ட வந்து, ஆமா நான் முட்டாள் தான், நான் இம்பீரியல் குடும்பத்துல ஒருத்தன், ஆனாலும் என் பவர் இன்னும் அவேக்கன் ஆகல. ஆனா லெவ்லின் இது ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு சீக்கிரம் பவர் கிடைச்சதால நீ என்னை விட ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் இல்ல, நீ முன்ன விட இப்ப ரொம்ப வீக்கா இருக்க, உன்னை தோக்கடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தோடலன்னு மிரட்டினான். லெவ்லின் எழுந்துட்டு இதுவே மறுபடியும் நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கிருந்து ஓடிட்டான். கம்ப்ளீட் மனசுல என் பவர் அவேக்கன் ஆயிடுச்சுதா, ஆனா அதை காட்டுறதுக்கு இது தகுந்த நேரம் இல்ல. அவனுக்கு இவ்வளவு பேரு துணை இருக்கப்போ அரியணையை கைப்பற்றனா அது நல்லதா இருக்காது. நான் கூடிய சீக்கிரம் எனக்கு ஃபாலோவர்ஸ உண்டு பண்ணி அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவங்களை அழிக்கணும்னு நினைச்சு ரெய்னலை கிட்ட கூப்பிட்டா. அவளை திட்ட வேற போனா. ஆனா அவளுக்கு அவ என்ன தப்பு பண்ணான்னு கூட தெரியல. கம்மிட் அவகிட்ட அது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியும்ல. அவன் ஒரு முட்டாள் மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட பவர்ல இருக்கப்போ அவன் வேற மாதிரியான ஒரு ஆளா இருப்பான். அவன் உன்னை கடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப, அதுவும் இல்லாம அவனை நீ அவமானப்படுத்தினதுக்கு இனிமே அவன் உன்னை டார்கெட் வேற பண்ணுவான்னு அவளை திட்டிட்டு இருந்தா. அவ்வளவு பாவமான மூஞ்சியோட நீ ஆபத்துல இருந்தன்னு நினைச்சா. கம்மிட் அவளோட அந்த பாவமான மூஞ்ச பார்த்து கியூட்டா இருக்கான்னு நினைச்சு திட்டோமேனு கில்ட் வேற ஆனா. அதனால கம்போஸ் ஆகி நீ எவ்வளவு கியூட்டா இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான், அன்னைக்கே இப்படிதான் அந்த கழுத பிள்ளைங்களோட சண்டை போட்ட, நீ காயப்பட்டாலும் இறந்து போயிட்டாலும் என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டான். ரெய்னர் அவளோட மனசுல நான் மிருகங்களோட சண்டை போடுறதுக்கு காரணம் முன்னாடி லைஃப்ல அதுங்களை பத்தி நான் நிறைய படிச்சதானதா, அதுவும் இல்லாம என்னோட அனிமல் இன்ஸ்டிங்டும் அதை பண்ண வச்சது. கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் தெரியாததுனால நான் முட்டாள்தனமா பண்றேன்னு தான் நினைப்பா. நானா இருந்தாலும் கோவப்பட்டு பண்ணான்னு நினைச்சா. கம்யூட் அவளை பார்த்து அவளோட தலையை தடவி கொடுக்க அவ்வளவு சாரி கேட்டா. ஆனாலும் அவனுக்கு புரியாதுதான். பட் இருந்தாலும் அவன் மனசுல ரெய்னியர் சோசோவோ இல்ல டிராகனாவோ இருந்தா லெவ்லினோட அட்டாக்கை ஈஸியா கடந்திருப்பா. ஆனா லாஸ்ட் டைமும் அடிபட்டுதான் போனா. ஏன் அவளால அவளோட பவரை யூஸ் பண்ண முடியலன்னு புரியல. அது இல்லாம ரெய்னர் மேபி ஒரு புத்திசாலியான காகமா கூட இருக்கலாம். ரெய்னரை நான் கண்டிப்பா பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே அவகிட்ட, இனிமே எனக்காக நீ எதுவும் பண்ணாத, என் பவர் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால என்னால சண்டை போட முடியும், அதுக்கும் மேல லெவ்லின் மாதிரி ஆளுக்காக உன்னை என்னால இழக்க முடியாதுன்னு சொன்னான். அது இன்னொரு பக்கம் லெவ்லின் கோபத்தோட அவனோட ரூம்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருந்தான். அந்த காக்கா, அந்த சாமி சின்னம், அந்த காக்காக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முகத்துல கீழே இருக்கும். நான் எம்பரர் ஆனது வேலையா இந்த நாட்டுல இருக்க அத்தனை காகங்களையும் அழிக்க சொல்லிதான் உத்தரவு போடுவேன், அதோட ஒரு ரக்க கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு டக்குன்னு இதை யோசிச்சு, ஆமா கம்யூட் எதுக்காக முன்னாடி வந்தா, நார்மலா அவன் சும்மா தானே இருப்பா, நான் இது என்னன்னு கவனிக்கணும்னு வில்லத்தனமா தெரிச்சான். அவன் கண்ணாடி கிட்ட போய் அவனோட கைய அந்த கண்ணாடியில வச்சான். வருங்கால அரசரோட ஆணை இது, சீக்கிரம் பண்ணி முடின்னு சொன்னதும் அந்த கண்ணாடியில என்னமோ ஒரு ஸ்வோல் மாதிரி ஆச்சு. அதுல ஒரு உருவம் வந்து உங்கள் ஆணைப்படியேன்னு சொல்லுச்சு. இந்த பக்கம் கம்யூட் அவனோட ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்ப கதவை நாக் பண்ணி மார்க்கஸ் நாமியர் வந்திருக்காருன்னு காத்துனாங்க. கம்யூட்டவே உள்ள வர சொன்னா. ரெய்னருக்கும் நாமியர்ன்ற பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா அவங்க பர்சன் சில்வர் கலர் ஹேரோட வந்து, எவ்வளவு நாள் ஆச்சு யுவர் ஹைனஸ், நீங்க கேட்ட பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன், உங்க வேலையை நான் இடைஞ்சல் பண்ணலன்னு நம்புறேன்னு சிரிச்சுட்டே சொல்ல, ரெய்னர் கம்யூட்டோட ஷோல்டர்ல இருந்து வேகமா பறந்து போனா. அந்த நாமியர் கிட்ட போய் கோவமா அவளோட சிறக அடிச்சுட்டு பறந்துட்டு இருந்தா. நாமியர் ஷால்மட், டியூக் ஷால்மட்டோட மூத்த மகன், ஒரு மெஜிஷியனும் கூட. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு, இவன் தான் இந்த கதையோட முக்கியமான ஹீரோவே. ரெய்னர் பிளஷோடு, நான் இவனை நேர்ல பாப்பேன்னு என்னால நம்பவே முடியல,
கேவ்ல செம்மையா இருந்தான். ஆனா நேர்ல அதை விட சூப்பரா இருக்கானே, அழகான ஆண்கள் நீரொலி வாழ்கன்னு அவனை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா. இதை பார்த்த கம்யூனிட்டிக்கு காண்டாகுது. நாமல் அவன் கிட்ட, ஹிஸ் ஹைனஸ் உங்க ஃப்ரெண்டு செம்ம எனர்ஜியா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான காகத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல கம்யூட் கோவத்தோட ஷாக்ல இருந்தான். ஏன்னா ரேனியல் இந்த மாதிரி இவ்வளவு அன்பா மத்தவங்கள்ட்ட இருந்து அவன் இதுவரை பார்த்தது இல்ல. கம்யூட் கிட்ட போய் கோமா, இங்க வா ரேனியல், வந்திருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னான். அவள மனசுக்குள்ள, ஐயோ ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்தது, கம்யூட்டர் வேற மறந்துட்டோமே நினைச்சு காக்கான்னு கத்தி சாரிப்பா நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. கம்யூட் அவளோட வாயை பொத்தி நம்ம இதை அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டான். அந்த நாமல் கிட்ட வந்து, என்ன ஒரு சாமிங்கான பறவை, காகங்கள் புத்திசாலியானதுன்னு தெரியும், ஆனா நம்ம பேசுறதும் புரியும்னு இப்பதான் நான் பாக்குறேன். இது சூசாவா இல்ல டிராகன்னு கேட்க ரேனல் மனசுக்குள்ள, இல்லப்பா நான் வெறும் காக்காதான்னு நினைச்சுக்கிட்டா. நாமல் திறந்து, நான் இதை என் லேபுக்கு எடுத்துட்டு போய் கூறு போட்டு ஆராய்ச்சின்னு சொல்ல வரப்பவே ரேனல் அவ இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு, நீ கொண்டு வந்த பொருளை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு அவளை கம்யூட் ப்ரொடெக்ட் பண்ணான். அவனும் ஞாபகம் வந்து ஒரு பெட்டி ஓபன் பண்ணி காட்டினான். அதுல ஒரு அழகான ஜுவல்லோட ஒரு நெக்லஸ் இருந்தது. நாம கம்யூட் கிட்ட, இந்த மந்திர நெக்லஸ பண்ண சொன்னீங்க, இது யாருக்கு தர போறீங்கன்னு தெரியல, ஆனா அந்த பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களா இருக்கணும்னு சொல்ல, முக்கியமான பர்சனா யார் அது? ஐயோ என்னை விட்டுட்டு கம்யூட் வேற பொண்ணு கல்யாணம் பண்ண போறானோ, அப்படின்னா நான் இனிமே தனிமையில இருக்க போறேனான்னு ரெய்னல் நினைச்சா. இதுல கம்யூட் அவகிட்ட, கவலைப்படாத ரெய்னல், நான் உன்னை எப்போ விட மாட்டேன், எல்லாத்த விட நீதான் எனக்கு முக்கியமானது, என் காகமே, அதனால பிளீஸ் என் குழந்தைய மாறிடுன்னு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணி, இல்ல அப்படி நடக்க கூடாது, அப்படி மட்டும் நடந்தா நான் செத்து போயிருவேன், காகங்கள் லவ் பண்ண கூடாதா என்ன, எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேதுன்னு கடுப்பாகும் போதே அந்த நெக்லஸ் எடுத்து கம்யூட் ரெய்னலோட கழுத்துல போட்டு விட்டான். அடுத்த நிமிஷமே ஒரு குஷியில, இது எனக்கா, கம்யூட் எனக்காக இதை பண்ண சொல்லி கேட்டிருக்கானா, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் இங்க பாருங்கன்னு ஹாப்பியா கத்திட்டு இருந்தா. அவ கழுத்துல அது நல்லா மின்னிட்டு அவ கழுத்துக்கு ஏத்த சைஸ்ல அது மாறுச்சு. ஓஹோ இதனாலதான் அட்ஜஸ்டபிள் சைஸ்ல ஆர்டர் பண்ணீங்களான்னு நாமியல் கேட்க, கம்யூட் ரெய்னலை அணைச்சுக்கிட்டே, ஆமா இது என்னோட அன்பான பறவைன்னு காட்டுதான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். அப்புறம் இன்னொன்னு, இனிமே என் காக்கா மேலதான் உன்னோட இன்ட்ரெஸ்ட காட்டாதுன்னு சொல்லி நாமியல் கிட்ட உம்முன்னு சொன்னான். நாமியலும் இல்ல இல்லன்னு சிரிச்சுட்டே சொன்னான். அப்ப கம்யூனிட் அவன் கிட்ட, உனக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து வேணுமான்னு கேட்டான். அவனும் ஒரு ஸ்மைலோட, நீங்க இந்த ராஜ்யத்தோட வருங்கால பேரரசர், அதனால என்னை பத்தி நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா அது எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போகும்னு சொல்ல, கம்யூனிட் கொஞ்சம் தயக்கத்தோட, இந்த மாதிரி இம்பீரியல் பேலஸ்குள்ள இருக்க சுவர்க்க மத்தியில பேச வேண்டாம், சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். நான் மேல அவன் கிட்ட, என் அப்பா எந்த அரசியலும் ஈடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும் என் அப்பாவோட பவர் அவேக்கன் ஆகவே இல்லைன்னு, அவரு சிம்மாசனத்துக்கான உரிமையை கைவிட்டதுக்கு அப்புறம் இம்பீரியல் பேலஸ் பக்கம் கூட அவர் பார்க்கல, அதனால எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் அவருக்கு வந்தது இல்ல, எனக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேணாம்னு தான் நான் ஒரு மெஜிஷியன் ஆனேன். ஆனா பிரின்ஸ் லெவ்லின் என் மனசை கட்டாயப்படுத்தி என்னை மாத்த நினைக்கிறாரு. அவரை பொறுத்தவரை மெஜிஷியன்ஸ் எல்லாரும் மனுஷங்களும் இல்ல, அவருக்கு தேவைப்படுற ஒரு கருவிகள் மட்டும்தான். அவருக்கு கீழே மெஜிஷியன்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என் கண்ணால பாத்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளு அடுத்த பேரரசர் ஆனா நான் பிறந்து வளர்ந்த இந்த ராஜ்யமே அழிஞ்சு போயிரும், அந்த மாதிரி ஒண்ணு நான் நடக்க விரும்பலன்னு சொன்னான். கம்மியா தயக்கத்தோட, பிற்காலத்துல நான் எம்பரர் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நினைச்சோ, பவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க நம்ம பாத்திருக்கோம் தானேன்னு சொல்ல, ட்ரெய்னர் மனசுக்குள்ள, கம்மிட் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல, இத அவன் வேணும்னே சொல்றானான்னு நினைச்சு ஒருவேளை நாமியல் அவன் நம்பலையோன்னு பார்த்தா. நாமியல் கம்யூட் கிட்ட, நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை மாறாது, நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆள் இல்ல, என்ன உங்களால நம்ப முடியலன்னா இதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு போர்ஷன் மாதிரி இருக்க பாட்டில கொடுத்தான். பார்த்தா அது அந்த பவர் எழுப்பக்கூடிய குரோவன் ராக் பெரியோட போர்ஷன். ரெய்னர் ஷாக்கோட, அப்படின்னா நாமியல் கொடுத்த போர்ஷனாலதான் கேம்ல கம்யூனிட்டிக்கு பவர் கிடைச்சதா, அப்ப நான் அவனுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தது என்னடான்னு யோசிச்சா. அப்ப நாமியல் மறுபடியும், குரோவன் ராக் எவ்வளவு ரேரான ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், லக்காதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு, ஆனாலும் ஏதோ சொல்ல வர, ஐயோ நான் கதையை கம்ப்ளீட்டா மாத்திட்டேன் போலயே, ஒரு சின்ன மாற்றமே பெரிய மாற்றமா மாறிடும், இப்ப என்ன நடக்க போகுது, இந்த உலகம் அழிய போகுதுன்னு ரெய்னர் ஷாக் ஆனா. கம்யூட் நாமியல் கிட்ட, இது நீயே சாப்பிடலன்னு கேட்க, இம்பீரியல் ரத்தம் எனக்குள்ள ஓடுறதுனால நான் இதை சாப்பிட்டாலும் எனக்கு பவர் அவேக்கன் ஆகும், ஆனா சிம்மாசனத்துக்கு சண்டை போடாது ஒரு சாதாரண மெஜிஷியனா இருக்கதான் நான் ஆசைப்படுறேன்னு நாமியல் பதில் சொன்னா. இதை கேட்ட கம்யூட்டே, ஓ அப்படியா, இந்த வாய்ப்பு நீ எனக்கு தர ஆசைப்படுறியா, எனக்கு புரியுது மார்க்கெட் நாமியல்னு சொல்ல, அப்படின்னா என் ஆதரவை நீங்க ஏத்துக்கிறீங்களா நாமியல் ஆர்வமா கேட்டான்.
கம்யூட் கிட்ட வந்து நான் எம்பரர் ஆனது உங்களுக்கு எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அது நான் பண்ணுவேன், இது ஏன் மேல சத்தியம்னு சொன்னா நான் மேலும் சந்தோஷமா அவன் முன்னாடி பவ் பண்ணி நீங்க எம்பரர் ஆனதும் என் அறிவு ஆற்றலும் உங்களோட ஹைனஸ், நீங்க இனி எந்த ஃபார்முலான பேரை யூஸ் பண்ணாம என்ன நார்மலா கூப்பிடுங்கன்னு சொல்ல கம்யூட்டும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னா. அப்புறம் நாம எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த குரோவன் ராக்க கையில எடுத்து இது இப்ப யாருக்கு தரலாம், இந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு துரோகம் பண்ணாத ஒருத்தரா இருக்கணும், ஆனா ரெயினல தவிர இப்ப யாருமே என் மண்டைக்குள்ள தோணலேன்னு யோசிச்சு இது ஜோஷோவா இல்ல டிராகனான்னு தெரியல, ஆனா இந்த காக்கா குரோவன் ராக்க சாப்பிட்டா எந்த ஆகும்னு கம்மியா ட்ரெயினரை பார்த்தான். அவளும் ஷாக்ல ஐயோ ஆமால நான் கொடுத்த பெரினால இனி என்ன ஆக போகுது, கம்யூட்க்கு வேற ஆல்ரெடி பவர் அவேக்கன் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தால அந்த பெரிய பாக்க அது என்ன இருக்குது, ஏதோ என்ன கைய கட்டி கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு நினைச்சு அடுத்த செகண்ட் கம்யூட் கையில அந்த பெரிய வாய்க்குள்ள கம்மிட்டா. கம்யூட் ஷாக்கோட ஹே இருது ஆபத்துன்னு சொல்லும் போதே ரெயினல் கபக்குன்னு ஒரே கல்ப்ல அதை முழுங்கிட்டா. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.